மே 18ஆம் தேதி அன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு ஃபுல் டே நாடக பயிற்சி ஒன்று முடித்து பின்னேறம் பாரம் எங்களுக்கு நடந்த எதுவும் தெரியாது. பின்னேறம் நான் இந்த இந்த பழம் ரோட்டில் என்ன பண்ணுறேன், அந்த பழம் ரோட்டை அந்த வீடுகளை எல்லாம் இராணுவம் இடித்து கொண்டிருக்கிறது. கால்களால் உதைகின்றார்கள், மண்ணெண்ணெயை ஊற்றுகின்றார்கள், இடிக்கின்றார்கள். அப்போ அப்போ எங்களுக்கு நடந்தது தெரியாது. அப்போ நான் அந்த பலாலு ரோட்டால் சுற்றி அங்காலே அடுத்த தெருவுக்கு போகிறால் அந்த ஒரு வீட்டில் நான் போய் நின்றால் இராணுவம் அந்த அந்த வீட்டின் பின்பக்கத்தால் இராணுவம் கலைத்து கொண்டு வருகிறது. மே 18 இங்கே உள்ளூராட்சி தேர்தல் நடந்தது. அப்போ எங்களோட வீட்டுக்கு கிட்ட இருக்கிற பள்ளிக்கூடம் கந்தர்படம் சைவ பிரகாச வித்தியாசாலை, அதுவும் ஒரு போலிங் பூத் உண்டு. அப்போ அந்த பூத்தில் வந்து ஒரு 3 மாலை நேரம் மத்தியானத்துக்கு பிறகு ஒரு கோப்ரல் ஒன்று ஷூட் பண்ணப்பட்டவர். அப்போ அது நடந்து அதை ஷூட் பண்ணப்பட்ட அப்போ எங்களுக்கு கன் ஷாட் சத்தம்தான் கேட்டது. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு அப்போ ஒன்றும் விளங்கையில். திடீரென்று பார்த்தால் அந்த வளவு வெறும் வளவது திடீரென்று பார்த்தா சிவில் உடுப்போட பிடியங்கள் மாதிரி வீலியால் பாஞ்சு வெறியினம் வந்தால் நின்று ஆக்களெல்லாம் ஓடினோம். அப்போ நாங்களும் என்ன செய்தோம், இவங்கள் யாருன்னு தெரியாத ஆக்கள் ஓடி வெறியினம் வந்துட்டு நாங்கள் எங்களோட வீட்டுக்குள்ளே வாரோம். அப்போ இவரும் அதில் கதைச்சு கொண்டவர். அப்போ நான் இவர் அந்த வீட்டாக்கள் எல்லாம் உள்ளுக்கு வாரோம். அவன் அப்படி கலைச்சு கொண்டு எங்கள்கிட்ட வாரான். என்னோட மெட்டாக்கள் ஓடிட்டு இருந்தானே. அப்போ அவங்கள் எங்களோட வளவுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்து இவரை பிடிக்க பார்த்தாங்க. பிடிக்க பார்க்க நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கதைச்சு கொண்டு இவரை பிடிச்சு கொண்டு பக்கத்தில் ஒரு தென்னை மரம், அவன் அப்போ விடே இல்லை, அவன் இழுக்கிறான் இவரை. அப்போ பக்கத்தில் ஒரு தென்னை மரம் இருந்தது. அப்போ அந்த தென்னை மரத்தை ஒரு கையால் கட்டி கொண்டு மெட்ட கையால் இவரை பிடிச்சு கொண்டு விடே இல்லை. அவன் இழுக்கிறான், நான் விடே இல்லை. இப்போ வந்து அவன் கன்னால் லோட் பண்ணுறான். அப்போவும் நாங்கள் ப்ளீஸ் விஆ சிவிலியன்ஸ் அதெல்லாம் சொல்லி பார்க்குறான். அது அவனுக்கு விளங்குமோ இன்னும் தெரியா. அப்புறம் 3ஆம் ஆள் வந்தான். அவன் இதுக்கிடையில் எங்களை விட்டு அந்த லேடி சொல்கிறா விடுங்கோ பத்மினி என்று. அந்த மெட்டவன் வாரான். மெட்டவன்ட பொக்கட்டெல்லாம் அப்படியே நிறைஞ்சு போய் இருக்குது. வந்து அவன் இவைய கை காட்டுறான் வர சொல்லி. அப்போ வேல் போயிட்டினான். பிறகுதான் நாங்கள் அறிஞ்ச மினண்டால் அன்றைக்கு இரவு அந்த வீட்டையே படுக்க பயம். இப்போ எல்லாருமா அந்த வீட்டாக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல போய் பொழுதுபட நாங்கள் இருக்கிறோம். அப்போ தான் அங்கே கதைப்பட்டது, அந்த வீட்டு சங்கிலியை கொண்டு போயிட்டான், இந்த வீட்டு காப்பை கொண்டு போயிட்டான் என்று சொல்லி பலருண்ட நகைகளெல்லாம் போயிட்டு அது அவங்க இதண்டு அப்படியே போயிட்டாங்க. அப்போ அன்றைக்கு நல்ல காலம் அதில் நடந்தது. அந்த பக்கத்து அம்மன் வீதியிலெல்லாம் ட்ரக் நின்றது. அப்போ இதில் வேறு பிடிச்சிருந்தால் அந்த ட்ரக்கிலெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. வேறு ஆக்கள் அங்கே பிடிபட்டு போனதுகள் எல்லாம் கேள்விப்பட்டாங்க. அப்போ இந்த சம்பவம் இந்த மே 18 நடந்தது. நாங்கள் இந்த 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி இந்த கலவரத்தை நாங்கள் முதலாக சந்திச்சிருக்கிறோம். இந்த பலாலி வீதியில் நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ 2ஆம் தவணை பரீட்சைகள் நடைபெற்று கொண்டிருந்த நேரம் ஆடிவேல் விழா நடக்குது. உண்மையில் அந்த ஆடிவேல் விழா திருவிழாவை வந்து ரேடியோவில் போட்டுட்டு இருக்கணும். நாங்கள் சோதனைக்கு படிச்சுட்டு என் அக்கா ஏழு எடுத்து கொண்டு இருந்தவா, ஏழு எடுக்கிறா. அப்போ அவள் படித்து கொண்டு இருந்தவா இருந்து அவள் பக்கத்துலேருந்து நான் படித்து கொண்டு வந்து நித்திரையாக போனேன். எனக்கு சரியாக 11:50 12 மணி இருக்கு மட்டும் நிற்கிறேன். பிடிய குண்டு வெடிப்பு. அப்போ தான் நாங்கள் முதல் அந்த குண்டு வெடிக்கிறன்றதை அறிகிறோம். அப்போ எந்த பக்கம் வெடிக்குதுன்னு தெரியாது எல்லாரும். அப்போ வெடித்தது அந்த பக்கம். நாங்கள் ஓடி வந்தோம். அப்போ எங்களுக்கு எங்கேன்னு தெரியல, எங்காலையும் சத்தம் கேட்குது. அப்போ எங்கேன்னு தெரியாமல் எல்லாரும் விட்டு முதல் முறை தானே, அப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நாங்கள் இதுக்குள்ளே எங்கேயோ விழுகுதுன்னுட்டு எல்லாரும் ஓடினாங்க வெளியில். சின்னாக்கள்லாம் நாங்கள் எல்லாரும் அக்கா மேலே தான் பெரிய ஆக்கள். அப்போ எல்லாரும் ஓடினாங்க. உங்களை கன தூரம் ஓடிட்டோம். எங்கே ஓடுறோன்னு தெரியாமல் சத்தம் கேட்க ஓடி போய் கன நேரம் ஒரு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலத்துக்கு பிறகு தான் நாங்கள் கொஞ்சம் சத்தம் குறையத்தான் நாங்கள் வீடுகளுக்கு வந்தோம். அந்த டைமுகள் எனக்கு தெரியலை. நாங்கள் சின்னாக்கள் தானே பேட்டையும் விட்ட போய் கன நேரம் நிற்கலான்ட்டு திரும்பி வந்து நாங்கள் அந்த கரண்ட் வயர்கள் எல்லாம் பற்றி எல்லாம் வெடிச்சு எரிஞ்சு இதாண்டுனது. அதே நேரம் இராணுவம் வந்து அங்காள இந்த எங்கட பின்பக்கம் அங்காள வந்து ஃப்ரண்ட் லேன் ஒன்று இருக்குது, முன் வீதி.
அந்த வீதியில் கராஜ் ஒன்று இருந்தது, பெரிய கராஜ். அந்த கராஜுக்கு நின்று கொண்டு மிகப்பெரிய அளவில் கூக்குரல் விட்டு கத்தி, நான் நினைக்கிறேன் ஒரு 100-200 கனவேர் எங்களுக்கு இப்போ திட்டவட்டமே நான் சொல்ல தெரியல. அப்போ நியாயமான ஆக்கள் நின்று அந்த கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பெருசாக அந்த ஆவேசத்தில் கத்துற சத்தம் கேட்டது. அப்போ எங்களுக்கு ஒரு பயமாக இருந்தது. இப்போ அவனுக்கு இருட்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அவனும் அதுலேருந்து குளாறுனது கேட்டது. மற்ற குண்டு வெடிப்பு நடந்து நேரத்துக்கு பிறகு சத்தங்கள் அப்போ ஓஞ்சிருந்தது. இப்போ நாங்கள் விடிகிற நேரம் மட்டும் எல்லாம் மட்டும் முடிஞ்சு தான் இருந்த நாங்கள் என்ன நடந்தது எங்கே நடந்ததுன்னு தெரியாமல் ஒரு தினமும் ஒவ்வொரு வீடுகளில் சுற்று. அப்போ எங்களுக்கு உங்களை பின் வீட்டில் எங்களுக்கும் அதிலேயே கேட் இருந்த 2 வீட்டுக்கும் போய் வரக்கூடாது. இப்போ அவையிலெல்லாம் ஓடியது இங்கே வந்தால் நின்றவன் அங்கால பெரிய சத்தம் கேட்குது. அப்போ எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் விடிகிற நேரத்தில் தான் அந்த தகவலை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அதுவும் வேற ஒரு ஆள் அவர் தியேட்டரில் வேலை செய்கிறாள் முடிஞ்சு வரைக்க இந்த சம்பவம் நடந்ததுன்றதை நாங்கள் சின்ன பிள்ளை யாருன்றே தெரியாது. இப்படி கதைச்சவை வேறான் சொன்னது இப்படி இதில் குண்டு வெடிச்சிட்டு தான் காமிக்கான்னு சொன்னது. நான் நினைக்கிறேன் விடிய 7:30 அப்படி இருக்கும்போது ஒரு இராணுவம் ஊருக்க பாஞ்சிட்டு சித்தறுப்பட்டு ஓடுறாங்க. அப்போ எங்களுடைய அப்பா போய் என்ன வெடிச்சத்தம் கேட்குது குளறிச்சத்தம் கேட்குதுன்ட்டு இந்த ரோட்டில் இந்த ஒழுங்க முடக்கில் போய் நிற்கிறார். அப்போ அப்பா முடக்கு போட்டார் என்ன நடந்துருமென்ட்டு நாங்கள் இப்படி பின்னால் போகிறதுக்கு போகிறோம். மாமி குறி வச்சு யாரையும் திரத்தி கொண்டு வாரான். திட்டத்தி கொண்டு வரைக்க அப்பா இதில் நிற்கிறார். எங்களோட அண்ணாவும் போய் அதில் நிற்கிறார். ஆனால் அவன் எங்களை அந்த டைம் எய்ம் பண்ணல. அவன் யாரோ அந்த வச்சால யாரோ வாக்க மட்டும் நெச்சுக்கொண்டு ஒரு ப்ளூ ஷர்ட் எனக்கு இன்றைக்கும் அந்த குரல் சத்தத்தில் கேட்குது. ஆமி திரத்தி கொண்டு போயிருக்க ப்ளூ ஷர்ட்ன்னு சொல்லித்தான் திரத்தி கொண்டு ஓடுறான். அந்த ஆள் ஓடி அங்கேயே ஓடிட்டு இது அங்கேயே ஓடிட்டார். அப்போ அவன் திரத்தி கொண்டு போய் திரும்புறதுக்கு இடையில எங்களுடைய அப்பா சொன்னார் நீ இதில் இருக்கலாது இவங்க உள்ளுக்கா போந்துட்டாங்கன்ட்டு 2 வாகனம் உள்ளுக்கு நின்றது. டக்கண்டு எடுத்துக்கொண்டு சந்தியால் போன ஆபத்துன்னு சொல்லி ஒரு எங்கேயோ தூரவாக கொண்டு போய் எங்களை அங்கே கொண்டாவில் இறக்கினவர். ஆனால் அதுக்குள்ள திரும்பி வேறு நாட்டு நிலைமை பார்க்க வரைக்கும் அந்த டைமே அந்த இறங்கின உடனேயே எங்களோட ஊர் முழுக்க சுட தொடங்கிட்டான். இராணுவம் மீதான தாக்குதல் நடந்தது திருநெல்வேலி அந்த கேம்பஸ் பின் லேன் தபால் கட்ட சந்தியில். அந்த லேனுக்காலே ஆமி போய் அப்படியே அந்த சிவன் கோயில் பின்வீதியால் வந்து மணத்தல்லேனுக்குள் புகுந்து மணத்தல்லேனுக்கால் பழம் ரோட்டில் ஏறி பழம் ரோட்டில் வீடு வழியே போய் பேருந்து கந்தபுரான் லேனுக்கு போய் அங்கால மிச்ச ஆமி கொன்வோயோட சந்திச்சிருக்காங்க போல. அப்போ இதுக்கிடையில் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஒரு 50-60 பேரை அவர் சுட்டுக்கொலை செய்திருக்கிறார். எங்களுடைய சீனியர் மேஜர் செய்த ஒரு அண்ணா ஒரு மிக சாதுவான மனிதர். அவர் நடந்தால் புழுஞ்சாகார் அப்படிப்பட்ட ஒருவர். அவர் மனிதன் பத்திரிகை எல்லாருக்கும் விற்று கொண்டு தெரிகிறார். அப்போ கையில் தோளில் ஒரு ஷோல்டர் பேக் போட்டு அதில் மனிதன் பத்திரிகை வைத்திருப்பார். கண்ட எல்லாருக்கும் விற்பார். அப்போ நான் கேள்விப்பட்டேன் இவர்கள் மானிப்பாயில் நின்றுருக்கிறார். அப்போ ஒரு பஸ் கொண்டு வந்தபோது அவர்கள் அதை மறைச்சிருக்கார் நீங்கள் வந்து. ஆனால் அந்த பஸ்ஸில் வந்தவங்களுக்கு அந்த ஆமி இறங்கி அதில் நின்று அவ்வளோ பேரையும் சுட்டுருக்கிறார். அதில் விவலதாசன் உட்பட அதில் 7-8 பேர் அதுலேயே சாவடைந்தார். நேர முன்னாலே இருக்கிற அந்த வீட்டில் போக அந்த கன்ஃபைன்மெண்ட்டுக்காக அந்த மென்சன் சவுதியிலேருந்து வந்திருந்தவர். அப்போ அவர் முன்னுக்கு வந்துட்டார். அவர் ஒரு இளமாள் வந்துட்டார். வந்த உடனே அவன் ஐடென்டி கார்டை கொண்டு வான்னு சொல்ல உள்ளுக்கு போய் ஐடென்டி கார்டை எடுத்துக்கொண்டு வந்தது தான் தாமதம் ஷூட் பண்ணிட்டான். அவர் லோரி டிரைவர் பிடி ஒரு உயரமான நல்ல ஒரு பெருமனான ஆள் பிடிய ஆள் மேலே போல அவரை துரைச்சாமியை அன்னின்னு சொல்லிவினேன். துரைச்சாமியாண்டு அவரை சுட்டு அவர் அப்படியே பொடி வாசலில் கிடக்குதுன்னு சொன்னவன் வந்தாமே சுட்டு பொடி வாசலில் கிடக்கு. வாசலில் அவர் வந்து எட்டி பார்க்க வர அவன் சுட்டுட்டு தான் அப்படியே வாசலில் கிடக்கிறார். அப்படியே அவங்க ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. இது நாங்கள் வேறு இடத்த போயிருந்து கொண்டு தான் தகவல்கள் அறிஞ்சது. எங்கட அப்பா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சால் அப்போ அவர் இதுக்கால வந்து இதுக்கால போனால் தான் தப்பி போகலாம்னு திரும்பி வந்த இடத்துல எங்கட ஒரு சொந்தக்காரர் தான் துறவு எங்கட அப்பாண்ட இந்த நர்சிங் ஹோம் இருக்குல்ல இப்போ ஜால் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒழுங்கேக்க 2 ரெட்டையர்கள் இருந்தவர் 2 லெமன் குசன் என்று சொல்லி அதில் ஒரு ஆளை சுட்டு சாக்கொல்லிட்டான். அப்படி எங்களோட ஊர் முழுக்க சுட்டதுக்குள்ள நான் நினைக்கிறேன்
இந்த கோண்டாவில் உங்களையும் சுட்டு கொண்டு போனது, உடும்பிரை பக்கம் போனது, நல்லூர் அடி போனது, எல்லா இடம் அன்றைக்கு ஊர் 2 பட்டது. நாங்கள் எல்லாம் உண்மையில் சின்ன பிள்ளைகள் எங்களுக்கு இந்த சாக போகிறோம்ன்ற ஒரு பயம் வந்துட்டு நாமிங்க நேரம் கண்டுட்டோம் இறங்கிட்டேன். அப்போ எல்லாரும் அப்படி ஒரு பயத்தில் இருந்தது. நாங்கள் 8:30 9 மணிக்கெல்லாம் நாங்கள் வேறு ஒரு இடங்களுக்கு எங்களை கொண்டே விட்டுட்டார். அப்பா இறங்கினதில் 50க்கு மேற்பட்ட ஆக்களை சுட்டன்றதை நாங்கள் அறிஞ்சு நாங்கள் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டே 50க்கு மேற்பட்ட ஆக்கள் போடப்பட்டிருக்கண்டு. ஆனால் இந்த பயமண்டு பார்த்தால் ஒரு அதை சொல்ல இயலாது. அந்த பயத்தை மிக ஒரு பயங்கரமான ஒரு காலம். அந்த நினைவுகளில் இருந்து அதால் தான் ஆக்கள் கன பேர் இங்கேயே இருக்க வேண்டாம் என்று வேறு நாடுகளுக்கு போனதெல்லாம் இருக்குது. ஒரு பயத்தோடையான வாழ்க்கையை தான் அந்த காலத்தில் வாழ்ந்தது. The Leader දේශයට මග කියන ප්‍රවෘත්ති පෙළ ගැස්ම